சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாய். இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது. கர்மங்களை குறைத்து கொள்ள அதை தைரியமாக அனுபவிப்பதே ஒரே வழி. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உனக்கு ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என பார்க்காதே. நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு இந்த முருகன் துணையாக இருக்கிறேன். உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கேன் என் பிள்ளையே. கலங்காதே என் பிள்ளையே, நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. பதற்றப்படாதே, பயப்படாதே. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம். மோசமான மனிதர்கள் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடும்போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். வெற்றி நிச்சயம். அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பது என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு என் பிள்ளையே. இன்று இந்த முருகன் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் அல்லவா? என்னிடமிருந்து மிகப்பெரிய உதவி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதனால் தைரியமாக இரு. எதை நினைத்தும் குழம்பிக் கொள்ளாதே. என் அன்பு பிள்ளையே, தடைகள் பற்றி அஞ்சாதே. அனைத்தும் தகர்த்து வெற்றி பெறுவாய். உன்னுடன் இருப்பது ஆறுமுகம் என்று மறவாதே. முன்னேறி செல். மனசோர்வு ஏற்படும் போது முருகா என்று கூறு. அனைத்தும் ஜெயமாகும். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்து பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் இல்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும். மனதிண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும்போதும் சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்சமாட்டாய், அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன், நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமாக அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, நீ என்னை காண முயற்சித்தும் காண முடியவில்லையே என்று வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். வேலாக அங்கு நின்றது நானே. நீ என்னிடம் வேண்டிய வரங்களில் ஒரு வரத்தை இந்த வாரத்தில் பெறப்போகிறாய். அதனை பெற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு அதனை சிந்தனை செய். எது ஒன்று உனக்கு கிடைக்காதோ என்று நினைத்து அதை வேண்டாம் என்று சொன்னாயோ அது உன்னிடம் மீண்டும் வரும். நான் உன்னிடம் கூறியபடி நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்வேன். நீ மன்னிப்பதால் உன் ஆன்மா விடுதலை அடையும். மன்னிப்பது அடுத்தவரை என்றாலும் அதன் நற்பயன் உன்னை வந்தடையும். நல்லதே நடக்கும். அறிவுரைகள் புரிந்ததா? நீ பொறுமையாக இருந்தால்தான் உன் தவவலிமை பெருகும். ஒரு சிறிய தவறால் நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை நீ தவறவிடக்கூடாது. எனவே பொறுமையாக இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். என் பிள்ளையே, நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும். சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா? அது மாறும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி செய்யும் தியானம் இடையிடையே தொடர வேண்டும். அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்க செய்யும். நல்லதே நடக்கும்.
என் பிள்ளையே, பிரச்சினை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய். கவலையை விடு, நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை சேரும். என் அன்பு பிள்ளையே, அப்பா நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா? இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். சகலமும் தரும் சரவண பவ மந்திரம் உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. சிந்தித்தால் சிக்கலான கணக்குகளுக்கும் விடை கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காதா? மனதை குழப்புவது வேறு, அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது வேறு. எப்படி மீள்வது எனும் தீர்வை பற்றி மட்டும் நீ சிந்திப்பாயாக. செந்தில் ஆண்டவன் துணை இருக்க ஏன் இப்படி நடந்தது என்று வருந்தாமல் தீர்வு இதற்கும் உண்டு என்பதை நீ கண்டறிவாய். சில நாட்களாக நீடித்த மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வை தருவேன். நடப்பதைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. துன்பத்தின் முடிவில் இன்பம், அதனை நீ பெறுவாய். ஒரு முக்கியமான குறிக்கோள், அதற்காக நீ பிரார்த்திக்க மறந்துவிட்டாய். ஆனாலும் அது உனக்கு சாதகமாய் முடியும். என் பிள்ளையே, உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை, அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடி நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் கூறாவிட்டாலும் உன்னுடைய சில பிரச்சனைகளை நான் கண்டு அதனையும் சரி செய்கிறேன். அவற்றில் நீ என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்பியிருந்தாய். அதை நானே சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். அன்பும் கருணையும் உனக்குள் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகும். அன்பென்றால் உனக்கு பிடித்தவர்களிடம் மட்டும் காட்டும் அன்பு அல்ல, எல்லா உயிர்களிடத்தும் நீ காட்டும் அன்பு. நிறைய பக்குவப்பட்டு விட்டாய். முருதாக பக்குவப்பட்ட ஆன்மாக்களை நான் ஆட்கொள்கிறேன். எதுவும் உனக்கு சோதனை அல்ல, உன்னை மேலும் பக்குவப்படுத்த நடக்கும் செயலே. பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன். உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும். இந்த முறை என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன். உனக்கு வந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக் கொண்டே சமாளித்து முடித்துவிட்டாய். அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சினை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை வழங்கப் போகிறேன். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, உன் பிரார்த்தனை என்னை வந்தடையும். ஏன் இத்தனை சந்தேகம்? முழு நம்பிக்கையோடு எந்த கவலையுமின்றி நீ செயல்படும் நேரம் இதுவே. புதிதாக பூத்த மலராய் புதிதாக பிறந்தோம் என நினைத்துக்கொள். புது மனிதனாய் உன்னை புதுப்பித்து உனக்கு தருவேன். இன்று நீ முக்கியமாக அணிந்து இருக்க வேண்டிய நகை, அது உன் முகத்தில் புன்னகை. நான் உனக்கு ஏதாவது ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ உணர முயற்சித்தால் அந்த காட்சியை காணலாம். உன் மனதில் உள்ள அசுரனை அழிக்க வேண்டும். அது எதுவென்றால் அர்த்தமற்ற கவலைகள் தான். நடக்காத ஒன்றை காண்பித்து உன்னை அச்சுறுத்தும் ஒரு அசுர வடிவமே அர்த்தமற்ற கவலைகள் என்பதை புரிந்துகொள். ஒன்றும் செய்யாமல் என் நாமத்தை ஜபித்து அதை கடந்துவிடு. என் தங்கமே, இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். உன் நீண்ட நாள் மனக்கவலை நீங்கும். இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். குடும்பத்தோடு ஆனந்தமாய் இருப்பாய். உன் முருகன் உன் நிழலாய் இருப்பேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓம் சரவணபவாய நமஹ.